ஓம் சாந்தி. 30/9/2025 செவ்வாய்க்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, அனைவருடைய துக்கத்தையும் நீக்கி சுகத்தை கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். நீங்கள் துக்கத்தை நீக்கக்கூடிய தந்தையின் குழந்தைகள். எனவே யாருக்கும் துக்கம் தராதீர்கள். உயர்ந்த பதவியை அடையக்கூடிய குழந்தைகளின் முக்கியமான அடையாளங்கள்: அவர்கள் சதா ஸ்ரீமத் படி நடப்பார்கள். ஒரு பொழுதும் பிடிவாதம் செய்ய மாட்டார்கள். தனக்குத்தான் ராஜ்ய திலகம் கொடுப்பதற்காக படித்து தீவிர முயற்சி செய்வார்கள், தயார் செய்வார்கள். தனக்குத்தானே ஒரு பொழுதும் நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார்கள். அனைவர் மீதும் கருணை உள்ளம் உடையவராக மற்றும் கல்யாணக்காரியாக இருப்பார்கள். சேவையில் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள். எந்த ஒரு இழிவான காரியமும் செய்ய மாட்டார்கள். சண்டை மோதலில் ஈடுபட மாட்டார்கள். பாபா நம்மை தூய்மையாக அழைத்து செல்வார். எந்தளவு தந்தையை நினைவு செய்கின்றனரோ அந்தளவு ஆத்மா தூய்மையாகும். ஆத்மா பிரம்மாவின் வாய் மூலம் இந்த ஞானத்தை கேட்கின்றது. ஸ்ரீ கிருஷ்ணர் வைகுண்டத்தின் இளவரசர் என்பதையும் குழந்தைகள் புரிய வைக்க வேண்டும். கிருஷ்ணர் சொர்க்கத்தில் தன்னுடைய தாய் தந்தையின் குழந்தையாக இருப்பார். சொர்க்கவாசி தந்தையின் குழந்தையாக வைகுண்டத்தின் இளவரசனாக இருப்பார். இன்றைய காலங்களில் கிறிஸ்துவையும் கிருஷ்ணர் போன்று உருவாக்குகின்றனர். கிரீடத்தை அணிவித்து தாயின் மடியில் அமர்த்தி ஸ்ரீ கிருஷ்ணரை காட்டுவது போன்றே உருவாக்குகின்றனர். கிறிஸ்துவுடைய ஆத்மாவானது இன்னொருவருடைய சரீரத்தில் பிரவேசம் செய்கின்றது. விகாரத்தின் மூலம் பிறப்பதில்லை. தர்மஸ்தாபர்கள் யாரும் துன்பத்தை அனுபவிக்க முடியாது. சத்தோ பிரதான ஆத்மா இந்த உலகில் வந்தவுடன் துக்கத்தை அனுபவிப்பதில்லை. அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருந்தால் பரமாத்மாவுக்கு எப்படி துக்கம் என்பது ஏற்படும்? அனைவருடைய துக்கத்தையும் நீக்கி சுகத்தை கொடுப்பதற்காக தந்தை இப்பொழுது வந்திருக்கின்றார். நீங்கள் என்னுடையவராக ஆகிவிட்டீர்கள், எனவே யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் என குழந்தைகளுக்கு கூறுகின்றார். இது யுத்த களமாக இருக்கின்றது, ஆனால் குப்தமாக இருக்கின்றது. இந்த யுத்த களம் வெளிப்படையாக இல்லை. உலகத்தில் உள்ள யுத்தம் வெளிப்படையானது. யுத்த காலத்தில் இறப்பவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்று கூறப்படுகின்றது. இதற்கான அர்த்தத்தை புரிய வைக்க வேண்டும். இந்த யுத்தத்தின் மகத்துவம் எவ்வளவு என நினைத்து பாருங்கள். உலகாயுத யுத்தத்தில் இறப்பவர்கள் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. நீங்கள் யுத்தம் செய்து கொண்டே சிவபாபாவின் நினைவில் இருந்தால் சொர்க்கத்துக்கு செல்வீர்கள். மனதால் என்னை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் என்னிடத்தில் வந்து சேருவீர்கள் என்று சிவபாபா கூறுகின்றார். உங்களுக்கு எவ்வளோ போதை இருக்க வேண்டும்? நீங்கள் யாரிடத்திலும் சண்டையிட அவசியம் இல்லை. அனாதைகள்தான் சண்டையிடுவார்கள். நீங்கள் முயற்சி செய்து 21 பிறவிகளுக்கான பிராப்தியை அடைகின்றீர்கள். சண்டை போடுவது, மோதல் செய்வது, இதனால் உயர்ந்த பதவியை பெற முடியாது. தண்டனை அடைய வேண்டியிருக்கும். நீங்களாக எந்தொரு சட்டத்தையும் கையில் எடுக்காதீர்கள். நம்பிக்கையில்தான் வெற்றி இருக்கின்றது. தந்தையின் வழிப்படி நடப்பதில்தான் நன்மை இருக்கின்றது. தனக்காகவும் நன்மை செய்ய வேண்டும். பிறரை தகுதி வாய்ந்தவராக ஆக்கவில்லை எனில் நீங்கள் தகுதியாக இல்லை என்று அர்த்தமாகும். இங்கு தகுதி உடையவராக இல்லை எனில் அங்கும் மதிப்பு ஏற்படாது. நன்கு சேவை செய்வதற்கு சேவையில் எவ்வளோ ஆர்வம் இருக்கின்றது. சேவைக்காக சுற்றி கொண்டே இருக்கின்றார்கள். சேவை செய்யவில்லை எனில் அவர்கள் கருணை உள்ளம் உடையவர்கள், கல்யாணக்காரி என்று கூற முடியாது. தந்தையை நினைவு செய்யவில்லை எனில் இழிவான காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே தாழ்ந்த பதவியை அடைவார்கள். எவ்வளவு தடைகள் புயல் வேகமாக வந்தாலும் அதனை கண்டு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் புதிய தர்மம் ஸ்தாபனை ஆகின்றதல்லவா?
நீங்கள் குப்தமாக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பாபா நன்கு சேவை செய்யும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். பிடிவாதம் செய்யக்கூடாது. வீணாக தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று தந்தை கூறுகின்றார். குழந்தைகளே, நன்கு சேவை செய்யக்கூடிய கல்யாணக்காரியாக ஆகுங்கள். சங்கம யுகத்தில் மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது வனவாசத்திற்கான நேரமாகும். இங்கு எந்தவிதமான ஆசையும் இருக்கக்கூடாது. ஒரு பொழுதும் தனது கையில் சட்டத்தை எடுக்கக்கூடாது. சண்டை மோதலில் ஈடுபடக்கூடாது. விநாசத்திற்கு முன்பாக புதிய ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக அனைவருக்கும் தந்தையினுடைய செய்தியை கொடுக்க வேண்டும். அதாவது தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்து பாவங்கள் அழியுங்கள் மற்றும் நீங்கள் தூய்மையாக ஆகுங்கள். திருப்தியின் விசேஷ தன்மை மூலமாக சேவையில் வெற்றி மூர்த்தியாக ஆகிவிடும். சந்துஷ்டமணி ஆவீர்களாக. சேவையினுடைய விசேஷ குணம் திருப்தியாகும். பெயரோ சேவை, ஆனால் சுயம் தானும் அமைதியின் வந்து மற்றவர்களது அமைதியையும் இழக்கச் செய்வது. இதைவிட சேவை செய்யாமல் இருப்பது நல்லது. எங்கு சுயம் தனக்கும் தொடர்பில் வருபவர்களுக்கும் திருப்தி இல்லையோ அந்த சேவை சுயத்துக்கும் பலன் பிராப்தி செய்விப்பது இல்லை, மற்றவர்களுக்கும் செய்விப்பதில்லை. எனவே முதலில் ஏகாந்தவாசியாக ஆகி சுயம் மாற்றத்தின் மூலம் சந்துஷ்டமணியின் வரதானத்தை பிராப்தி செய்து பிறகு சேவையில் வந்தீர்கள் என்றால் அப்பொழுது வெற்றியின் மூர்த்தி ஆவீர்கள். தடைகள் என்ற கற்களை உடைப்பதில் நேரத்தை இழக்காமல் உயர தாண்டி குதித்து செல்லுங்கள். ஜுவாலா சுரூப நினைவு இருக்க வேண்டுமென்றால் மனம் மற்றும் புத்தி இரண்டுக்கும் ஒன்று பவர்ஃபுல் பிரேக் வேண்டும். மேலும் வளைவதற்கான சக்தி கூட வேண்டும். இதன் மூலம் புத்தியின் சக்தி அல்லது எந்த ஒரு எனர்ஜி ஆற்றல் கூட வீணாக விடாமல் சேமிப்பு ஆகிக்கொண்டே போகும். எவ்வளோ சேமிப்பு ஆகுமோ அந்த அளவுக்கு பகுத்தறியும் மற்றும் தீர்மானிக்கும் சக்தி அதிகரிக்கும். இதற்காக இப்போது எண்ணங்களின் மூட்டை முடிச்சுக்களை கட்டிவிட்டு விடுங்கள். அதாவது ஒருமுகப்படுத்தும் சக்தியினை தாரணை செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.